எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டூடெண்ட் சாதிஸ். இன்றைக்கு என்ன எடுக்கிறேன்னா அந்தாலியாவில் ஸ்டூடெண்ட் நீர்வீழ்ச்சிக்கு அந்தாலியாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான விசித்திரமான நிறைய உணவகங்களோட ஒரு நீர்வீழ்ச்சி உண்டு. பெரிய உயரம் இல்லை, ஆனால் நிறைய அழகிய மனசு குளிர்ச்சியான இடங்கள் இருக்குது. வாசல்லையே அந்த ஊரில் கடையில் வைக்கிற மாதிரி கடையெல்லாம் வச்சு உள்ள டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். உள்ளே போயிட்டு வாங்க பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்க, வாசல்லே பழங்கள்லாம் வெட்டி வேறு லெவலாக ஒரு ஐஸ் கட்டிலாம் வச்சு அந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு இதில் வந்து சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருக்குது. கொஞ்சம் பேர் அந்த இடத்துல வெளி இடத்தை விட, ஆனால் நல்ல பழம். இதில் ஐஸ்கிரீம் கடையில் மேலே தோரம்பலம், இதில் ஒரு தமிழ் கை கூடிய நண்பர். வணக்கம் ஸ்ரீலங்கா. தேங்க்யூ. இதில் வந்து இந்த மெஜிக் சோஹாடி ஐஸ்கிரீம் தான் தந்து வந்தவங்களுக்கு லைட்டாக பிடிச்சது அடித்த வெயிலுக்கு கொஞ்சம் வரைக்கும் வாரண்டுக்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு ஊர் மாதிரி கொஞ்சம் கழிச்சு பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் விரைகள் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சு காட்டினோம். இல்லாட்டி தான் சட்டமாக வேண்டிட்டு போகணும்னா அவங்க சொல்கிறது வேண்டும். ஓகே, கொஞ்சம் விளையாண்டு இல்லை, ஆனால் எல்லா சாமானும் ஒரே இடத்துல இருக்குது. இங்கே இதில் உடனே ஒரு நடக்குது. உண்மையிலே துருக்கி தான் இதுக்கு ஸ்பெஷல். ஒரு பாருங்க, என்ன மாந்தியமோ மந்திரமோ என்னது அது ஒரு அடையாளம் ஆச்சு, அது ஒரு வியாபாரம் ஆச்சு. துருக்கிக்காரங்க உண்மையில இதில் ஒரு பெஸ்ட் சொல்லுவாங்க. Boyu Bobby. Hey, Italiana and Roma. Abla oldu şimdi bana sözleri buraya gittik. Gelato, gelato. Aha. Merhaba. இங்கே பாருங்க, அன்னாசியில் இப்படி ஜூஸ் உண்டு. அன்னாசியை வெட்டிட்டு அதுக்குள்ள ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு இப்படியே மூடிட்டு குடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. 50 லீரா தான் டிக்கெட் வந்து ஃப்ரீயாகிறதுக்கு. 5 வயசுக்குள்ள ஃப்ரீ. இதுதான் இந்த வரைபடம். பெரிய ஆழம் இல்லை, ஆனால் நல்ல ஒரு அழகிய அந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒப்பிட்டுருக்குன்னு சொல்லி. அதோட இன்றைக்கு வந்து என் மனைவிக்கு பிறந்த நாள் வேறு. அந்த பிறந்த நாளை இதிலேயே கொண்டாடிட்டு அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். ஒரு உருளைக்கிழங்கு பிடிச்சி போட்டு 100 லீரா, அதாவது ஒரு 20 ஒரு $2 வரும். இதில் பாருங்க, அரளிப்பூ. இலங்கையில் இப்போ இந்த பூ இல்லாமல் போயிட்டுன்னு நினைக்கிறேன். பல இடங்கள் இல்லை, சில இடங்கள் இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் ரோட்டில் நிறைய அரளிப்பூ இருந்தது. இப்போ இங்கே பார்த்தானா இங்கே நாங்கள் வந்து நீர்வீழ்ச்சி இடத்துலையும் அரளிப்பூ இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியில் ஆரம்பம் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஒரு வாய்க்கால் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது விழுற இடம் பார்க்க நல்ல பிரமிப்பாக இருக்கும். அதோட ஒரு அமைதியான சூழல், பறவைகளோட சத்தம், நீர்வீழ்ச்சி சத்தம், அப்படியே என்ன சொல்கிற அடிக்கிற வெயிலுக்கு சட்டப்படி இருக்குது. வாவ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தண்ணீரை நிறைய பாருங்க. இது அப்படியே கீழே குகை இருக்குது. நிறைய இடம் இருக்குது. ஒவ்வொன்றையும் படிவாக சுற்றி பார்ப்போம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பாருங்க, அந்த இதில் வந்து ஏதோ வாய்க்காலில் ஒரு தண்ணி ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ தண்ணியும் இதில் வந்து பாய்க்க பாருங்க, அதில் அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி வந்து சின்ன ஒரு குகை மாதிரி அதுக்குள்ளே படி போகுது. இதுக்கால அப்படியே கீழே போகும். இன்னொரு மலைக்குள்ள குகை மாதிரி கிண்டி பாருங்க, படி எப்படி வச்சுருக்கேன். ரவுண்ட் படி தான், வித்தியாசமான ஒரு அமைப்பில் வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஓட்டை இருந்திருக்கு, அதுக்குள்ள இரும்பு படியை கொண்டு தொடுத்து வச்சுருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இடத்தை பார்க்குற இடம் எல்லாம் கண்ணுக்கு பிரியாணி போட்ட மாதிரி சொல்லுவாங்க. பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், பாருங்கள் கொஞ்சம் சின்னதோட வரைக்கும் கரடம் போட இடமா இருக்குது. ஆனால் அதுதான் தெரியலிங்க. பாருங்கள், இப்போ அந்த சின்ன ஒரு
மோட்டரில் தண்ணி அடைஞ்சா இருந்தேன் மேலே பார்த்துருக்கேன். இப்போ அந்த எப்படி வேறுன்னு சொல்லி Happy birthday to you. Happy birthday to you. ஏந்தி அம்மா. Happy birthday to you. வாயில சொல்லக்கூடாது. Happy birthday. Thank you. இன்றைக்கு மனைவியோட பிறந்த நாள் வந்தபடியாக அந்தாடியால் துருக்கியில் இந்த நீர்வீழ்ச்சியோட உண்மையாக கொண்டாட நினைக்கல. வேறு எங்கேயாவது தான் நினைச்சாங்க. திடீர்னு போல அந்த நாள் மாற்றப்பட்டது. அதில் நல்ல சந்தோஷம். இன்றைய பிறந்த நாள் கொண்டாட மனைவிக்கு வாழ்த்துக்கள். இனி இதை தொடர்ந்து அப்படியே என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். கண்ணாடியை போடுங்க அப்படியே. Wow, itu ini armband. Wow dia. Benda mah. Ilut saja. இதில் வர்ற வழியில் பாருங்க வவ்வால் எப்படி தொங்கி ஒழிக்கிறது. வவ்வால் எல்லாம் இப்போ லீவில் நிற்கிறாங்க. பகல்லானு எல்லோரும் தூங்குறாங்க. அதுக்கு பிறகு இதை வச்சு பறக்க வழிகட்டுருவாங்க. போய்கொண்டே இருக்குது தேசம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த இதுக்குள்ளே என்ன பிரச்சனைனா அப்படி சாப்பிட வந்தோம்னா திருப்பியும் நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போயிடாது. இப்போ வந்து இப்படி நீர்வீழ்ச்சிக்கு கீழே இறங்கி நல்லா தண்ணிக்கிட்ட போக போகிறோம். அதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இங்கே வேறு ஸ்டோரெல்லாம் இது கொண்டுருக்காங்க. ஒரு மாதிரி ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தாச்சு. இடத்த பிடிச்சாச்சு. வேறு ஒரு இடம் வந்தோம்னா நாங்கள் இல்லை இதில் தான் இருப்போம்னு சொல்லி இந்த நீர்வீழ்ச்சி கிட்டவே இந்த இடத்த எடுத்து நாங்கள் பாருங்க. தண்ணி சலசலன்னு ஓட அப்படியே இருந்த சாப்பிட எப்படி தெரியுமா வேறு லெவலாக இருக்கும். என்ன சந்தேகம்னா நான் மேலே இருந்து வந்த தண்ணிக்கும் இதில் வர தண்ணிக்கும் சம்பந்தம்லாம் இருக்குது. அதுதான் பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னென்றால் இப்படி ஒரு சத்தம் இவ்வளோ ஒரு அழகிய ஒரு தோட்டம் இங்கே இருக்குது. நாங்கள் மேலே இருந்து கொஞ்சம் தனியாக வந்தது. நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பல நீரோட்டங்கள் சேர்த்து வந்து எப்படி போகுது நினைக்கிற மாதிரி எப்படி ஓடுங்க அருவியா. இப்படியே வந்து இந்தியாவில் இருக்குது பாருங்கள். மற்ற பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட், இந்த பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட், இந்த பக்கம் சுமார் இப்போ இதில் வந்து ஒரு மிக்ஸ் பிரிவு சொன்னாங்க. ஆடு மாடு கோழி புல்கோரெலாம் சேர்ந்து ஒரு சாப்பாடும் சலாத்தோடு இதில் வந்து இவங்க நான் புரோட், இங்கே மீன், நாங்கள் அதை சுரை என்ன மிக்க சாப்பாடு வந்து கொண்டு இருக்குது. எப்படி சாப்பிட்டு கொண்டு இந்த நாள் எங்களுக்கு போதும்.
இதுதான் இன்றைக்கி சாப்பிட்ட காசு 5420 லீரா, கிட்டத்தட்ட ஒரு $120-130 வரும். உண்மையிலே நல்ல சாப்பாடு. இந்த நீர்வீழ்ச்சிக்கு முன்னால் இந்த சூழலில் இப்படி சாப்பிட்றது நல்ல மலிவான்னு சொல்லணும். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.